Hi friends, welcome to Mrs. Stitch Blossos. இந்த மாதிரி சம்மர்ல வந்து ஃப்ரீ ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸஸ் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் கிட் என்கிட்டே இருக்கு. ஸோ இந்த கிட்டை நீங்க வாங்கிட்டு கிளாஸஸ் வந்து கண்டினியூ பண்ணலாம். இது வந்து ஒரு 10 days கிளாஸ் தான். ஆரி எம்ப்ராய்டரியில பேசிக் ஸ்டிச்சஸ் மட்டும் இதுல கவர் ஆகும். இந்த கிளாஸ்க்கு நீங்க என்ரோல் பண்ணணும் அப்படின்னா ஃபீஸ் அமௌண்ட் எதுவுமே நீங்க பே பண்ண தேவையில்லை. இந்த மெட்டீரியல் கிட் மட்டும் என்கிட்ட வாங்கிட்டு நீங்க வந்து கிளாஸஸ் கண்டினியூ பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ் கிட் டெலிவரி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கிட்டத்தட்ட ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல மெட்டீரியல்ஸ் இந்த வீக் மட்டுமே நான் கொரியர் பண்ண போறேன். அதுல என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்கு அப்படின்ற டீடைல் எல்லாமே நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து மெட்டீரியல்ஸ் பாருங்க. எல்லா விதமான மெட்டீரியல்ஸுமே எல்லாமே வந்து பேக் பண்ணி ரெடியா இருக்கு டிஸ்பேச் பண்றதுக்கு. இதுல பீட்ஸ்ல இருந்து த்ரெட் ஐட்டம்ல இருந்து எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ், எல்லாமே சூப்பரா நீங்க ஈஸியா போடுற மாதிரி எல்லா மெட்டீரியல்ஸும் இருக்கு. இதுல வந்து பீட்ஸ்ல ஸ்டோன் எல்லா ஐட்டமுமே வந்து பாத்தீங்கன்னா ப்ராக்டிஸ்க்கு நீங்க எதை யூஸ் பண்ணணும், பிளவுஸுக்கு நீங்க எதை யூஸ் பண்ணணும், எல்லாமே வந்து டீட்டெயில்டா அதுலயே எழுதி நான் கொரியர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இந்த மெட்டீரியல் நீடில் பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீடில் வந்து யூஸ்வலாக நீங்கள் கடையில் வாங்குற மாதிரி இருக்காது. எல்லா நீடிலுமே நான் வந்து ஸ்டிச் போட்டு பார்த்து எந்த நீடிலில் ஸ்டிச்சஸ் வந்து சூப்பராக வருதோ அந்த நீடில் மட்டும்தான் பேக் பண்ணியிருக்கேன். ஸோ யூஸ்வலாக நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் போடும்போது பழகும்போது நீடில்னால வர்ற பிரச்சனைகள் உங்களுக்கு வரவே வராது. ஸோ இந்த நீடிலில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக ஸ்டிச்சஸ் வர்ற மாதிரி இருக்கிற நீடிலாக செலக்ட் பண்ணி நான் அனுப்பியிருக்கேன். அப்புறம் இது ட்ரேஸ் பேப்பர், எல்லோ கார்பன் சீட்டு, காடா கிளாத்ல இருந்து எல்லாமே இருக்கு. ஜர்தோசி இந்த மெட்டீரியல்லாம் பாருங்க, நல்ல குவாலிட்டியான ஐட்டம் இது. பிளவுஸ்ல நீங்க போடுற அளவுக்கு நல்ல குவாலிட்டியான ஜர்தோசி இது. பீட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் பீட்ஸு, கோல்டு பீட்ஸு எல்லாமே இருக்கு. எல்லாமே வந்து நீங்க ப்ராக்டிஸ்க்கு எதோ யூஸ் பண்ணணும், பிளவுஸுக்கு எதோ யூஸ் பண்ணணும் அப்படின்றது முதற்கொண்டு எல்லாமே மார்க் பண்ணி நான் அனுப்பிச்சிருவேன். கம்ல இருந்து மீட்டர் செயின்ல இருந்து எல்லாமே இருக்கு. ஸ்டோன் ஐட்டம் எல்லாமே இருக்கு. கர்தானா எல்லாமே இருக்கு. இங்க வந்து ஸ்டாண்டு பாருங்க. இந்த ஸ்டாண்ட் வந்து எல்லாமே இந்த மாதிரி ஃபிட் பண்ணி நல்ல குவாலிட்டியாக இருக்கான்னு செக் பண்ணி தான் அனுப்புவோம். ஸோ இதில் வந்து நேம்லாம் எழுதி தான் அனுப்புவோம். இது பாருங்க, ஜெனிஃபர்னு எழுதி இருக்கா நேமு. அப்புறம் இங்கே வந்து நம்பர்லாம் கூட போட்டிருப்போம். ஸோ இந்த ஸ்டாண்ட் வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணி பார்த்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உங்கள் நேம் போட்டு கரெக்டாக உங்களுக்கு அனுப்பிச்சிருவோம். இது வந்து டபுள் சைடு ஸ்டாண்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டாக என்னோட ஷாப்பில் வந்து மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கிறேன்னு சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பேக் இது என்னோட கடையோட கட்டப்பையிலேயே போட்டு இது எடுத்திருக்கேன். இது வந்து 2 ஸ்டூடெண்ட்ஸ் நேரில் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று நாகேஸ்வரி, இன்னொன்று வந்து பிருந்தா. இப்போ இந்த டபுள் சைட் ஸ்டாண்ட் பார்த்தோம். இது வந்து சிங்கிள் சைட் ஸ்டாண்டு. இது பாருங்க, நேம் எழுதி வச்சிருக்கேன் கோகிலான்னு. ஸோ இதுலேயும் நம்பர் போட்டு ஃபுல்லுமே வெரிஃபை பண்ணி ரெடியாக இருக்கு. சிங்கிள் சைட் ஸ்டாண்டுக்கும் டபுள் சைட் ஸ்டாண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சைட் ஸ்டாண்டு மேலே ஒரே ஒரு 18 inch ஃப்ரேம் மட்டும் நம்ம இதில் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். டபுள் சைடில் வந்து நீங்கள் 2 ஃப்ரேமுமே போட்டுக்கலாம். பட் இந்த சிங்கிள் சைடு வந்து உங்களுக்கு வெயிட் கம்மியாக தான் இருக்கும். லைட்டாக உங்களுக்கு சேக் ஆகும். ஏன்னா கீழே வந்து ரிங் இல்லை அப்படின்றனால நீங்கள் வந்து அந்த கீழே உள்ள புஷை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பரவாயில்ல, சேக் ஆனாலும் பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த ஸ்டாண்ட் வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு கம்ப்ளீட்டாக வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கணும், நான் போடும்போது எனக்கு சேக்கே ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டாண்டு வாங்கிக்கலாம். இது வந்து வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது. மேலே ஒரு ரிங்கு கீழே ஒரு ரிங் இருக்கிறனால நீங்கள் தரையில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சேக்கே ஆகாது, அப்படியே வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும். ஸோ இந்த 2 ஸ்டாண்டு தான். ஒன்று சிங்கிள் சைடு, இன்னொன்று டபுள் சைடு. நீங்கள் நல்லா கம்ஃபர்டபுளாக போடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டபுள் சைடு ஸ்டாண்ட் வாங்கிக்கலாம்.